ரெட்மி ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் எப்படி செட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் லாக் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சில பேர் சிம்பிளான லாக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பாஸ்வேர்ட் போட்டிருப்பாங்க, இன்னும் சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட், இல்லை சில பேர் ஃபேஸ் அன்லாக் எப்படி யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான லாக் மெத்தட் அவங்களோட ஃபோனில் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வீடியோ நம்ம ஃபேஸ் அன்லாக் எப்படி செட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் அன்லாக் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலாம், தேவைப்படாமல் போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி செட் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இந்த செட்டிங் நம்ம செட்டப் பண்ணுறது, செட்டிங்கில் எந்த இடத்துல போகிறது, எப்படி இந்த ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட இந்த ஃபேஸ் அன்லாக் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் உங்களோட ஃபோனில் செட்டிங் போடுங்க. இந்த செட்டிங்கில் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேட்டர்னை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் வைக்கலாம். உங்களோட பேட்டர்னை போட்ட உடனே இந்த இடத்துல ஆட் ஃபேஸ் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோனில் கேமரா ஆன் ஆகிட்டு அந்த கேமரா நம்மளோட முகத்தை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் நம்மளுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக் ஷூர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் ஆர் நாட் கவர்ட் பை ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆர் கிளியர்லி விசிபிள். யுவர் ஃபேஸ் ஷுட் பி வெல் இட் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட முகத்தில் எந்தவித ஆப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கேமரா ஆன் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட முகத்தில் கண்ணாடியோ மாஸ்க்கோ இல்லை தொப்பியோ எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லாததுக்கப்புறம் நீங்கள் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். 4 கார்னர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னர் ஆப்ஷனில் கரெக்டாக உங்களோட முகத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கார்னர் உங்களுக்கு ஷோ பண்ணோம். இந்த ரவுண்டு கார்னரில் உங்களோட முகத்தை அது ஸ்கேன் பண்ணி ஃபேஸ் டேட்டா வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு இருக்கும். ஃபேஸ் அன்லாக்கு நீங்கள் ஏதாச்சும் நேம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற நேம் நீங்கள் இந்த ஃபேஸ் அன்லாக்கு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸ் லாக் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்ச உடனே இங்கே செட்டிங் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்கில் என்ன அப்படின்றது நான் கொஞ்சம் குயிக்காக ஓரளவு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேஸ் லாக் செட் பண்ணிட்டோம். பட் எனக்கு தற்சமயம் இந்த ஃபேஸ் லாக் தேவையில்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் அன்லாக் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் மற்ற லாக் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். பட் திரும்ப உங்களுக்கு ஃபேஸ் லாக் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் லாக்கில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு தடவை உங்கள் முகத்தை காமிச்சு ஃபேஸ் லாக் செட் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே செட் பண்ண அந்த லாக் உங்களுக்கு இங்கே தான் ஸ்டோரில் இருக்கும். அதனால் இந்த செட்டிங்கை நீங்கள் தற்சமயம் ஃபேஸ் லாக் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அவசியம் இல்லை. அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் அப்படிங்கிற மெத்தட். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோனை நம்மளோட முகத்தை காமிச்சு அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ண உடனே ஃபோன் அன்லாக் ஆகாமல் லாக் ஸ்க்ரீன்லேயே தான் அது ஷோ பண்ணோம். நம்ம ஜஸ்ட் மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அன்லாக் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட முகத்தை காமிச்சா உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும், நான் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு அன்லாக் ஆன பிறகும் லாக் ஸ்க்ரீனில் இருக்கணும் அப்படின்னா இந்த செட்டிங் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஷோ நோட்டிஃபிகேஷன் டீடைல் ஆஃப்டர் வெரிஃபைங் ஃபேஸ் டேட்டா. ஸோ நம்மளோட முகத்தை யூஸ் பண்ணி அன்லாக் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியாக அலோ ஃபேஸ் அன்லாக் when screen lights up அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிலரோட ஃபோனில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். இதுக்கு பேர் வந்து வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பப்பெல்லாம் உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆன் ஆகிற டைமில் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம். பட் இந்த செட்டிங் ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக காலியாகும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஆப்ஷன் மே ட்ரைன் தி பேட்டரி ஃபாஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.